ஸோ பைக் ரைடிங் பிடிச்ச எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அதாவது கொல்லி ஹில்ஸ். ஸோ ஏன் இந்த இடம் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த இடத்துல தான் 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து மலையேற ஆரம்பிச்சிங்கன்னா 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். ஸோ இந்த 70 ஹேர்பின் பென்ஸ் இடையிலுமே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வண்டியை அங்கே பார்க் பண்ணுற மாதிரி ஸ்பேஸுமே அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரோடு பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் இங்கே பிளான் பண்ணி போயிருந்தோம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ நாங்கள் அந்த ஹில் ஏறிட்டு ஃபஸ்ட்டு போன ஸ்பாட் வந்து மாசிலா ஃபால்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி ஒரு ஆளுக்கு 30 பே பண்ணணும். ஸோ நீங்கள் பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்ஸ், அதாவது ஒரு 5 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் போன டைம் பயங்கர க்ரௌடாக இருந்தது. அண்ட் என்னை பொறுத்தவரை ஃபேமிலி பீப்புளுக்கு நான் இந்த ஸ்பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, கொல்லி வந்தாலே எல்லாருமே மேண்டட்டரியாக இடத்துக்கு போவாங்க. ஸோ அங்கே ஏறி இறங்குறது கொஞ்சம் டஃப்பு. ஸோ ஃபேமிலியாக வந்தீங்க, வயசானவங்க இருக்காங்கன்னா நான் இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக, அதாவது மாசிலா ஃபால்ஸை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் மேண்டட்டரியாக எல்லாருமே கொல்லி வந்தால் போகிற இடம் தான் ஆகாயகங்கை ஃபால்ஸ். ஸோ அதை பற்றி நான் என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி எலாபரேட்டட் வீடியோ நான் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.